ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை வீர தமிழ் ஃபுட் சேனல். இன்றைக்கி நாம் நாட்டுக்கோழி கிரேவி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாட்டுக்கோழி கிரேவிக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் வாங்க. 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் கரம் மசாலா, 4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 வரமிளகா, 2 தக்காளி, 1/4 கிலோ சின்ன வெங்காயம், செக்கு நல்லெண்ணெய். சீரகத்தையும் மிளகையும் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாங்க. சிம்மில் வச்ச வறுத்துக்குங்க, கருக விட்டுறாதீங்க. ஓரளவு ஸ்மெல் வர மோச கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் இது ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அதே கடாயில் இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு வெங்காயம் தக்காளியும் வறுத்துக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். 2 ஒன்றா போட்டு நம்ம வதக்கி வைக்கலாம். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிட்டு அப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம எடுத்துக்கிடலாம். இதெல்லாம் வர வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு அரைச்சி நம்ம எடுத்துக்கிடுவோம். வாங்க அரைச்சது அப்புறம் ஒன்றா சேர்த்து நம்ம பெசரி வச்சுக்கிடுவோம். அரைச்சது இது மிளகு சீரகம் நம்ம தண்ணி அரைச்சது, இது பேஸ்ட்டு. இப்போ எல்லா மசாலா பொருட்களும் நம்ம ஒன்றாவே சேர்த்துடலாம். இப்போ இதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம். நாட்டுக்கோழிக்கு நல்லெண்ணெய் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இதை பெசரி வச்சுக்கிடுவோம். இது நல்லா கறியை பிசைஞ்சிட்டு அடுப்பு பற்ற வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே அடுப்பில் கொதிக்க வைக்கலாம். பிளேட் போட்டு மூடிட்டு 10 நிமிஷம் கழித்து லைட்டாக இப்படி கொதி வரும்போது 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டுட்டு இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு திருப்பி பிளேட் போட்டு மூடிடலாம். மூடிட்டு அப்பப்போ கிண்டிக்கிங்க. கிண்டிட்டு ஆயில் கொஞ்சம் திரிஞ்சு வர வரைக்கும் நல்லா அது வேகட்டும். பாருங்கள், இப்படி நல்லா கொதிஞ்சு இப்படி எண்ணெய் லைட்டாக திரிஞ்சு வரும்போது நம்ம கிரேவி நமக்கு தயாராகிடுச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிடலாம். நம்ம நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பரா இருக்குமா? டேஸ்ட் நல்லா இருக்கா?